ஆசீர்வாதம் என்றால் என்ன, உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆசீர்வாதமான செய்திகளுக்கு குறைவில்லை. நீங்கள் பல இடங்களிலே பல மீட்டிங்ஸில் டிவி சேனல்ஸில் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. வாலாகாமல் தலையாவாய், அப்புறம் கீழாகாமல் மேலாவாய், அப்புறமா நீ இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய், அதுக்கப்புறம் நீ போகிற இடம்லாம் நெய்யா புளியும் வலிக்கு விழாமல் பார்த்துக்க, பயங்கரமாக நீ இருப்ப, எங்கே பார்த்தாலும் நீ நல்லா இப்படி பல செய்திகளை நாம் பல இடங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம். உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் இன்றைக்கு வேத வசனத்தை வைத்து நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரதர்? பொதுவாக ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருக்காருப்பா அப்படின்னா ஏதோ இருக்குல்ல, அது என்னதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெரி குட், கரெக்ட். என்ன இருக்கு? பணம். பணம் இருந்தா, நிறைய பணம் இருந்தா அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க. அதிகமான பணமோ நகையோ இல்லை நிலங்களோ சொத்து பத்தோ இருந்தால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் சரவணா ஸ்டோர்ஸ் ஆசீர்வதிச்சது யாரு? அதான ஆசீர்வாதம் சொல்றோம் நம்ம. பயங்கரமான பணம் அதிகம். அப்போ அம்பானியை ஆசீர்வதித்தது யார்? ஆண்டவரா? அம்பானிக்கு ஆண்டவர் தெரியுமா? தெரியாது. தெரியாதவங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? குழப்பறானே. தன்னுடைய பிள்ளை இல்லாதவங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம திங்கிங்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னது? அதிகமான பணம் என்றால் ஆசீர்வாதம் என்று தவறாக நாம் நினைத்து விட்டோம். உண்மை அது அல்ல. அதிகமான பணமோ நகையோ சொத்து பத்தோ மிகச்சிறந்த நல்ல உடல்நிலை கூட ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனையோ பேர் நல்ல உடல்நிலையில இல்லையே. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவருடைய எவ்வளவோ நல்ல ரொம்ப விசுவாச ஜாம்பவான்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ உடல்நிலை குறைவால கஷ்டப்படுறாங்களே சின்ன வயசுலயே. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இல்லையா? அப்படி கிடையாது. இன்னைக்கு உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ரியல் பிளெஸ்ஸிங். ஓகே, பிளெஸ்ஸிங் அப்படின்ற வார்த்தைக்கு கிரீக்ல வந்து மக்காரியாஸ் அப்படின்னு மக்காரியாஸ் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட, பாக்கியம் பெற்ற, மற்றவர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு பாக்கியம் பெற்ற. ஆனால் இவைகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தால் மட்டுமே அப்படின்னு ஒரு அப்படின்னு அதான் விளக்கம் பிளெஸ்ஸிங். ஸோ பணமாக இருந்தாலும் சொத்து பத்தாக இருந்தாலும் உடல்நிலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அப்போதான் அது உண்மையான பிளெஸ்ஸிங் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்பிலீவர் கதை. ஓகே, அன்பிலீவருக்கு வந்து அப்போ எப்படி அவங்கெல்லாம் இவ்வளோ பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்கிறார்கள்? ஏன்னா ஆண்டவர் பட்சபாதம் பார்க்குற தேவன் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு? நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் என்ன பண்ணிட்டாரு? மழையை பொழிஞ்சிட்டார். எப்பா நீ நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு இப்படி நெளிச்சு கொடுத்தனா சூரியன் உதிக்கும், உன் முகத்திலே உதிக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரியான ஒரு கடவுள். யாரா இருந்தாலும் கடுமையாக உழைத்தால், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ்ல கரெக்டாக ஃபிட் பண்ணா, இல்லைன்னா ஒழுங்கா ஜிம்முக்கு போனா ஃபிட்டா இருப்பாங்க. ஆண்டவரே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஒழுங்கா உழைச்சான்னா நிச்சயமா மேல வருவான். இது ஆண்டவருடைய இயற்கையில வச்சிருக்கிற சில விதிமுறைகள். இப்படிலாம் நீ ஒழுங்கா சாப்பிட்டு நல்லா ஜிம்முக்கு போனா கண்டிப்பா ஃபிட்டா இருப்பீங்க என்பது கர்த்தர் நியமித்திருக்கிற நியதி. இதையும் ஆசீர்வாதத்தையும் குழப்பிக்கொள்ள கூடாது. அதான் நான் சொல்றேன். சரி பிரதர், ஓகே, இது அன்பிலீவர் கதை. ஆனா பிலீவர்ஸ்லேயே சிலர் மிகுந்த செல்வந்தர்களாகவும் சிலர் ரொம்ப சாதாரணமாகவும் இருக்கிறாங்களே, இதை எப்படி நம்ம புரியலையே? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். என்னடா இது? இப்போ 2 விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஓகே, ஒருத்தர் 2 பேருமே கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறாங்க. ஓகே, 2 பேருமே வேத வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்க. 2 பேருமே பரிசுத்தமா ஜீவிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் அதிகமான செல்வந்தராக இருக்கிறார், ஒருத்தர் ரொம்ப சாதாரணமா இருக்கிறார். அப்போ இந்த சாதாரணமா இருக்கிறான் பாருங்க,
அவனுக்கு அவனை அறியாமலேயே ஒரு எண்ணம் வரும். என்ன அறியாமலேயே எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, என்னடா இது, நம்மளும் அவரும் ஒன்னாதான கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோம், ஒரே மாதிரி இருக்கிறோம். ஆனா அவர்கிட்ட அதிகமாக செல்வம் இருக்கிறது, என்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்க, ஏன் அப்படின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வருது. உங்களுக்கு வருதோ இல்லையோ, எனக்கு யோசனை வருது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒருத்தருக்கு அதிகமாக செல்வத்தை கொடுத்தால் அதை வச்சு நீ ஆடம்பரமா வாழ்ந்து ஜாலியா இருன்றதுக்காக ஒருத்தனுக்கு ஆண்டவர் செல்வத்தை கொடுப்பதில்லை. ஓகே, அவங்களுக்கு கொடுத்த காசுல, பணத்துல, செல்வத்துல, அந்தஸ்துல, இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை வளர்க்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச பணத்திலே நான் உண்மையாக இருந்து இதிலே நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அவ்வளவுதான். கம்பேர் பண்ண கூடாது. ஓகே, இதுதான் நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல இதுதான் பிரச்சனை. அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க ஆண்டவரே, அதே போல அப்படி சொல்லாதீங்க. அவங்களுடைய நோக்கம், அவங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் வேற. அது மட்டுமல்ல, பலரிடத்தில் ஆண்டவர் ஏன் அதிகமான பணம் கொடுக்கறது இல்லை தெரியுமா? ஏன்னா யூஸ் பண்ண தெரியாது. சில பேர்கிட்ட ஆண்டவர் 500 கோடி கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பிளான் பண்ணுவோம். ஓகே, இத்தனை கோடி நம்ம மிஷன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், இத்தனை கோடி சர்ச்சஸ் பில்ட் பண்ணலாம், இத்தனை கோடி இது பண்ணலாம், எஜுகேஷன் பண்ணலாம், இவ்வளோ இந்த மிகப்பெரிய ஏரியாவை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துறதுக்காக கர்த்தர் அவங்கள கொடுத்து வச்சிருப்பாரு. ஓகே, ஆனால் நம்ம கிட்ட ஆண்டவர் திடீர்னு ஒரு 100 கோடி என்கிட்ட கொடுத்துட்டா நான் ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிடுவேன். நான் 100 கோடியா, அவ்வளோதான். அதனால கர்த்தர் என்ன பண்ணும், எப்போ உனக்கு தேவையில்லை, உனக்கு இப்போதைக்கு நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இதை வச்சு நீ குடும்பத்தை பார்த்துக்க, வீட்டை பார்த்துக்க, ஃபீஸை கட்டு, கொஞ்சம் உங்கள் லோக்கல் ஊழியம் இருக்கு பார், அதை நீ தாங்க, போதும், அது போதும். ஓகே, அதனால மற்றவர்களை பார்த்து நீங்கள் சூடு போட்டு கொள்ளாதீர்கள். அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும். இல்லை பிரதர், வசனம் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் பயங்கரமான வசனம்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது பிரதர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருவோம். அது பக்கத்துலேயே இன்னொரு வசனம் இருக்கு, படிச்சிங்களா? அதனோட அவர் வேதனையை கூட்டார். பயங்கரமா 100 கோடி பயங்கரமா வச்சுக்கிட்டு எனி டைம் ஹார்ட் அட்டாக்லாம், அது பிரயோஜனம் இல்லை. வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வசனத்தை நீங்க தவறாக புரிந்து கொள்ள கூடாது. இல்ல, ஆபிரகாம் பயங்கரமான பணக்காரனா தானே, யாக்கோபு பயங்கரமான பணக்காரன் தான், வேற யாரு பணக்காரங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லுங்க? யோபு, வெரி குட். இந்த பக்கம் யாரு? எசபேலா? சாலமோன். எசபேல் கூட ஆக்சுவலாக பணக்காரி தான், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. சாலமோன், டேவிட் கூட ஓரளவுக்கு நல்ல வசதியாக தான் இருந்தாரு. யாக்கோபு இருந்தாரு. அந்த 3 பேரை கூப்பிட்டுருவீங்களே எல்லா ஆராதனையிலும், யார் அவங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்களாம் பயங்கரமான பணக்காரங்களா இருந்தா அதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க ஆபிரகாம் ஆசீர்வதிச்சது போல என்னையும் ஆசீர்வதிங்க நாங்க கேட்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நமக்கு நல்ல உதாரணம் ஆபிரகாமா இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தப்போ மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாரா, இல்லாட்டி ரொம்ப சாதாரணமா இருந்தாரா? ஐயோ மாட்டிக்கிட்டேனே, என்னடா பண்றது? நமக்கு நல்ல உதாரணம் யாரு? இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அவர் நமக்காக என்ன ஆனாரா? தரித்திரரானார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் மிகப்பெரிய பணக்காரனாகவோ செல்வந்தனாகவோ லக்ஸரியஸ் லைஃப்ல அவரு வாழவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் பின்னாடி வராங்க, வந்துட்டு பாஸ் எங்க பாஸ் தங்குறீங்க நீங்க? ஹடா பாவி, நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடும் இருக்குடா, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லடே, நானே பரதேசி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன், ஏன் பின்னாடியா வர? இப்படிதான் சொன்னார் அவரு. எனக்கே ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் நிறைந்த தேவன் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு கொஞ்ச நாள் போயா, இதுல போய் என்னத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சாதாரணமா வாழ்ந்துட்டு அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது நம்ம எல்லாருமே வேத வசனத்துல வாசிக்கிறோம். நமக்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அன்பான தேவ ஜனமே, முக்கியமா வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நம்ம கவனிங்க. அதிகமான பணம் என்றால் அதிகமான ஆசீர்வாதம் என்று தவறாக கணக்கு போட்டு விடாதீர்கள் ப்ளீஸ். ஓகே, டோன்ட் ஈக்குவேட் மணி வித் பிளெஸிங். இட்ஸ் நாட் அட் ஆல் லைக் தட். ஓகே, ஆண்டவர் பணத்தை கொடுக்குறாரு, நிறைய பேர் கொடுக்குறாரு, ஆனால் அது ஒரு நோக்கத்துக்காக. இஃப் காட் கிவ்ஸ் யூ மணி,
டோன்ட் ஷோ இட் இன் லிவிங், ஷோ இட் இன் கிவிங். ஓகே, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி கட்டலாம், அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர வசதியான பயங்கரமான லக்ஸரியில் நம்ம புரளக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கிற 150 கோடி ஜனங்களும் லக்ஸரியில் இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் அம்பிட்டு போல பிச்சைக்கார போயிடுவேன். நம்ம நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான். அவன் முன்னாடி நம்ம மட்டும் வேற லெவலில் இருந்தால் நம்ம கிட்ட அவன் நெருங்கவே முடியாது. அவன் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. நம்ம அவனுக்கு போய் சத்தியத்தை சொல்லவே முடியாது. ஓகே, அதனால தான் வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் உங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பாரு. ஓகே, நீட சந்திப்பார், வாண்ட சந்திக்க மாட்டார். அதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஓகே, இன்னும் நம்ம செய்திக்குள்ளேயே போல, இப்போதான் இன்ட்ரடக்ஷன்ல இருக்கிறோம். உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன, எப்படி நம்ம பாக்கியமா இருக்கிறது, ஒருத்தர் எப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாரு பாக்கியவான் என்பதை வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் சான்ஸ் கொடுக்கலாம், சின்ன பசங்களுக்கு, அதுக்காக ப்ளீஸ். வெரி குட். யார் படிச்சது? வெரி குட். ஓகே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வெரி குட். ஆவியில் எளிமை உள்ளதுன்னா, ஆவியில் எளிமைனா என்ன? செகண்ட் ரோ, நான் கொஞ்சம் கீழே இறங்கலாமா பாஸ்டர்? இறங்க. ஓ, ஓகே 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 ஓகே, என்னை கட்டுப்படுத்திட்டாங்க. ஆவியில் எளிமை என்றால் என்ன? தேர்ட் ரோ சிஸ்டர், பிரதர். சரி, உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகே, சாதாரண எளிமை அப்படின்னா என்ன இல்லை அவங்க கிட்ட? சாதாரண ஒண்ணுமே எளிமையானவங்கப்பா, பணம் இல்லை. ஓகே, ஆவியில் எளிமை அப்படின்னா என்ன? இல்லை, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆவி இல்லை, அதாவது ஆவிக்குரிய பஞ்சம், ஸ்பிரிச்சுவல் ஃபேமின், பாவர்ட்டி அப்படின்னா ஆவியில் பஞ்சம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா என்ன அர்த்தம்? எப்பா, அப்பேற்பட்ட பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, என் படிப்போ, என் அந்தஸ்தோ, என் சொத்து பத்தோ, என் ஜாதியோ, என்னுடைய என்னவா இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆவியில் எளிமை அது இருந்ததுன்னா நீங்க பாக்கியவான். அதுதான் ஆசீர்வாதத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன தெரியுமா? உங்களை நீங்களே தாழ்த்தி, எம்பெருமானே இயேசுவே உமக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை. வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய சுயநீதி எல்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கான்? அழுக்கான கந்தையாக இருக்கிறது. இது ஆக்சுவல் ஒரிஜினல் ஹீப்ரூல என்ன அர்த்தம்னா, நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக நாத்தம் எடுக்கிற துணி போல இருக்கிறது. அதுதான் ஆக்சுவல் மீனிங். இங்க தமிழ் பைபிள்ல கொஞ்சம் டீசெண்டா அப்படி முடிச்சிட்டாங்க, அழுக்கான கந்தை அப்படின்னு. ஆனா ஒரிஜினல் மீனிங் வந்து நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக படுகேவலமா இருக்கான். என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் ட்ரை பண்றேன்ல நான், அவருக்கு பிரியமா நடக்குது, அது அவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. நான் 4 பேருக்கு சாப்பாடு போடலாம், 10 பேரை படிக்க வைக்கலாம், நான் நல்லா படிச்சிருக்கலாம், ஆனாலும் அது அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அதுதான் ஆவியில் எளிமை. முதல்ல நம்ம கர்த்தர்கிட்ட வரும்போது நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்களை தாழ்த்தி ஒன்றும் இல்லைனா அப்படின்னு நீங்க வரணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இந்த சினிமாவில் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் பாடுறதுக்கு. அப்போ இந்த இசையமைப்பாளர் இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நாங்க இப்படிதான் வேற இப்படியே நிற்போம். எங்க மேல உங்க பார்வை படாதா, எங்களை பார்க்க மாட்டீங்களா, ஒரு பார்வை. அவர் வந்து இப்படி பார்த்துட்டு சரி வா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அழகாக போயிட்டு நம்ம மிகப்பெரிய ஸ்டார் ஆகிடலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு பார்வைக்காக நாங்கள் எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே சமயத்தில் தான் இந்த பஜாஜ் சப்தஸ்வரங்கள் கேட்டிருக்கீங்களா? யாராவது? யாருமே கேட்டது இல்லையா? பிரதர் நாங்கள் டிவி பார்க்க மாட்டோம். என்ன நீங்கள் சொல்லுவீங்க?
ஒருவேளை பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ப்ரோக்ராம் வந்து. பஜாஜ் சப்தஸ்வரங்கள் இல்லைன்னா கோல்கேட்டு சப்தஸ்வரங்கள்னு வரும், பயங்கரமாக பாட்டு அந்த அந்த பாட்டு போட்டியிலலாம் நான் பங்கெடுத்து அதில் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கிறேன்னா. ஸோ இந்த இசையமைப்பாளர்கிட்ட போகும்போது நான், சார் நான் இதில் போய் ப்ரைஸ் வாங்கிட்டேன், இங்கே பாருங்கள் என் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் ஓரமாக உட்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக, சார் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பார்வை என்னை பார்த்தீங்கன்னா போதும் சார், நான் சூப்பராக பாடுவேன் சார் அப்படின்னா, சரி வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மனுஷனை ஒரு சாதாரண சக மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது என்ன எதிர்பார்க்குறான்? தாழ்மை. முதல்ல அடங்கி வா அப்படின்னு தான் சொல்ல. அப்போ அப்பேற்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி நம்ம என்ன ஆண்டவர் போக முடியாது. அந்த மாதிரி நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நம்ம போகணும். அந்த தாழ்மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான். ஏன்னா இந்த பேசிக் நீங்க கத்துக்கலன்னா வேற நெக்ஸ்ட்டுக்கு போகவே முடியாது. நம்ம இதை நாம் ஜாக்கிரதையாக பிடித்து கொண்டால், தாழ்மையோடு ஒன்றுமில்லைன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளெஸ்ஸிங்க்கு, ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த ஸ்டெப் என்னது ஆசீர்வாதத்துக்கு? படிங்க. ஐயா விடுற மாதிரி இல்லை, நான் எப்படியாவது படிச்சே ஆகணும் வசனத்தை இன்னைக்கு. வெரி குட். துயரப்படுறவங்க பாக்கியவான். ஓகே, என்ன துயரம் இது? இந்த பக்கம், என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலையே, என் பையன் சரியா படிக்கவே இல்லையே, என் கணவர் என் மேல அன்பா இல்லையே, ஐயோ தண்ணி லாரி வந்து 3 நாள் ஆச்சு. வீட்டம்மாக்கெல்லாம் இதுதான் துயரம், வேற எந்த துயரமும் இல்லை. பெரிய கவலைலாம் படவே மாட்டாங்க. ஐயோ தண்ணி வரலையே, நான் இடப்படுவேன். இது என்ன துயரம்? துயரப்படுறவங்க பாக்கியம். இந்த மாதிரிலாம் துயரப்படுறவங்கள நம்ம நிறையா, ஐயோ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுமே, நகை நட்டு இல்லையே, என்ன பண்றதுன்னு இதை நினைச்சே அப்பாவுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த துயரமா? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வசனம் பேசினால் எல்லாமே கோர்வையா 1 by 1 1 2 3 4 வரிசையா வருது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ செகண்ட் என்ன சொல்றாரு? துயரப்படுறவங்க பாக்கியவான். என்ன தெரியுமா துயரம் இது? ஆவியில நான் எளிமையா இருக்கேன்ல, ஒண்ணுமே இல்லைன்னு, நான் ஒண்ணுமே இல்லைன்றதுனால நான் துயரப்படுறேன். ஐயோ, இவ்வளவு பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவருக்கு முன்னாடி என்னால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியலையேன்னு நான் துயரப்படுறேன். அவருக்கு பிரியமாக நடக்க முடியலையே, வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியலையேன்னு நான் கஷ்டப்படுறேன் பாருங்க. அந்த துயரம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாக்கியவான். இப்போ காலையில் எந்திரிச்சு நல்லா ரெடி ஆகிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்ப்பா, என் கண்ணை பாதுகாத்துக்கோங்க, உமக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வெளியே காலடி எடுத்து வைக்கிறேன். எவ்வளோ ஒருத்தி மினிக்கிட்டே போறா அப்படியே டிக்கு. ஐயோ, என் பரிசுத்தெல்லாம் போச்சே. நல்லா கவனிங்க, நான் பாவம் செய்யணும்னு முடிவு பண்ணவே இல்லை, ஆனால் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு முடிவு செய்து தான் நான் இறங்குறேன். ஆனால் அதுக்குள்ளே என் பரிசுத்தம் கெட்டு போச்சு. நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவரே யாரையும் பார்க்கக்கூடாது, நான் எந்த எதுவும் பண்ணக்கூடாது, கம்முன்னு நான் பாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வரோம். ஆனால் அதுக்கப்புறம் யாராவது அங்கே நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து ஒரு பொறாமை, இவன் மட்டும் ஸ்தோத்திரம் சிஸ்டர். நம்மை அறியாம ஒரு பொறாமையோ, ஒரு பெருமையோ, ஒரு எரிச்சலோ, ஒரு கோபமோ, ஒரு தேவையில்லாத ஒரு இச்சையான பார்வையோ என்ன அறியாம வருது. அப்போ நான் நொந்துடுறேன். என்னடா இது, என் வாழ்க்கை இப்படி கேவலமா இருக்கு, பரிசுத்தமா ஜீவிக்கவே முடியாதா இந்த உலகத்துல அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. அதுதான் துயரப்படுறவங்க பாக்கியவான். நீங்க நினைக்காதீங்க எங்கேயாவது இந்த உலகத்தை விட்டுட்டு மலைக்கு எங்கேயாவது கொகையில போய் கம்முன்னு முனிவர் மாதிரி இப்படியே உட்கார்ந்துட்டா பரிசுத்தமா ஜீவிக்க முடியும் நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. ஓகே, இப்படிதான் ஒரு முனிவர் மலையில இருந்தாராம். அவர் போய் கேட்டாங்களாம், ஐயா இந்த உலக ஆசை எல்லாம் திறந்துட்டு எப்படியா நீங்க இந்த நிம்மதியா இப்படி இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் துளசி அண்ட் கிரீன் டீ அப்படின்னாராம். அப்படியா? எப்படியா வெறும் துளசி கிரீன் டீயை சாப்பிட்டுட்டு எப்படியா இருக்கு? ரொம்ப சிம்பிள், துளசி கிரீன் டீ கொண்டு வாமா அப்படின்னாரு.
அதனால எங்கேயாவது ஓடி போயிட்டு நம்ம நிம்மதியா ஓரமா தனியா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் எங்க இருக்கான், உங்களுக்குள்ள இருக்குன்ட்டார். உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம், ஆனா உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல. இங்க உள்ளேயே நீ என்ன சொல்றார் ஆண்டவர், நீ வச்சு செய், உள்ளேயே இருந்து வச்சு செய்கின்றார். மூன்றாவதாக எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம் சொல்லுங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன சாந்தம் இது? இப்போ நீங்களும் உங்க மனைவியும் அப்படியே இந்த மாதவரம் ஹைரோட்ல அப்படியே இல்ல தொண்டையார்பேட்டை ஹைரோட் தானே, இங்க தண்டையார்பேட்டை ஹைரோடு, அப்படியே நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஓகே, அப்ப திடீர்னு தண்டையார்பேட்டையில மிகப்பெரிய ரவுடி அப்படியே உங்க மனைவி கையை வந்து பிடிச்சிட்டான். உடனே நீங்க வந்து ஸ்தோத்திரம் ரவுடி, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், என் மனைவி கையை கொஞ்சம் விடுறீங்களா, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அவ திருப்பி உங்க கையை பிடிச்சானா உடஞ்சிரும். அதுவா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்? இல்லாட்டி நீங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல அப்படியே இருக்கீங்க, போர் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு, பாகிஸ்தான்காரன் அங்க இருந்து அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்க, அவனை பிரதர் பாகிஸ்தான் பிரதர் ஸ்தோத்திரம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சுடாதீங்க பிரதர், சுடணும்னா வாங்க 2 பேரும் நம்ம சப்பாத்தி சுட்டு சாப்பிடலாம். அது இல்ல, அந்த சாந்தமா இல்ல. என்ன சாந்தம்? நான் முதல்ல ஆவில எளிமையா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. அடுத்து நான் கவலைப்படுறேன், என்னால பரிசுத்தமா ஜீவிக்க முடியலையேன்னு ஒரு தெய்வீக துக்கம் எனக்கு இருக்கு. அந்த துக்கம் இருந்ததுனால, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால, நான் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுனால, அடுத்து நான் என்ன பண்றேன், சாந்தமாயிடுறேன், அப்படியே அப்படியே அமைதியாயிடுறேன், அப்படி ஆயிடுறேன். அதனாலதான் இதுதான் புது கிறிஸ்தவர்களுக்கும் முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். எப்பவுமே வீட்டில் இருக்கிற பாட்டி அம்மா தாத்தாவை போய் பாருங்க, சாந்தமா அமைதியா இருப்பாங்க. ஆனா இப்ப புதுசா ஞான ஸ்நானம் எடுத்து ஆவியில் நிரம்பி ஒருத்தன் வரையா வர பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லவரே அப்படி இப்படி, பாட்டி அம்மால இப்படித்தான் நானும் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், போய் விழுந்துட்டு வருவான் பாரு. இப்போ பொதுவா ஞான ஸ்நானம் எடுத்த பிறகுதான் மிகப்பெரிய பாவத்துல நம்ம விழுவோம். ஏன்னா ஒரு அமைதி அவங்களுக்கு வந்துடுது. முதிர்ந்தவங்களுக்கு எல்லாம் விழுந்து எந்திரிச்சு அடிச்சு உடச்சு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு கம்முன்னு உட்காருவாங்க. ஆனா புது பிலிவர் அப்படி இருக்க மாட்டோம், என்னால முடியும் ஆ பூ அப்படின்னு கடைசியில விழுந்து அடிபட்டு அப்புறம் மெதுவா வளரும். அந்த சாந்தம் அந்த அமைதி உங்களுக்கு இருந்தா நீங்க பாக்கியவான், அப்படின்னா நீங்க பிளெஸட். ஓகே, அடுத்து எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஃபர்ஸ்ட் ஆவியில் எளிமை, நான் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் துயரப்படுறேன், நான் ஒண்ணுமே இல்லைன்னு நான் துயரப்படுறேன். துயரப்பட்டதுனால என்ன பண்ணிட்டேன், கம்முன்னு உட்கார்ந்துட்டேன். இப்போ நீதியின் மேல் பசிதாக, எனக்கு இந்த பரிசுத்தம் வேணும், எனக்கு இந்த நீதி வேணும், இந்த ஆண்டவரை போல நான் வாழணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல பரிசுத்தம் வேணும், இயேசுவை போல பொறுமையா இருக்கணும், அவர் எப்படி பதில் சொன்னாரோ அந்த மாதிரி சொல்லணும், அவர் மாதிரியே இறக்க குணம் இருக்கணும், அவரை மாதிரியே நான் காப்பி அடிக்கணும்ன்ற அந்த பசி உங்களுக்கு இருந்தா நீங்க பாக்கியவான். ஓகே, மனுஷனை போல காப்பி அடிக்கணும் இல்ல, ஆண்டவரோ போல நான் இருக்கணும், அந்த பசி. ஓகே, ஆவிக்குரிய பசி. எப்படியா நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், இன்னும் நான் அவர்கிட்ட நெருங்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாக்கியம். அந்த பசி இருந்து நீங்க ஒருவேளை முடியல விழுந்துடலாம் எழும்பலாம், அது வேற விஷயம். ஆனா பசி இருக்கணும், அந்த பசி இருந்தா நீங்க பாக்கியவான், நீங்க அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்து எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம்? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன இது இரக்கம்? இப்படியே ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, பிச்சைக்காரங்க இருக்காங்க, ஸ்தோத்திரம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியம், இந்தாங்க இப்படி 2 ரூபாய் 1 ரூபா மீதி கொடுங்க, தேங்க்யூ, அடுத்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கணும், அதனால தான். ஓகே தேங்க்யூ. அதுவா என்ன இரக்கம்? பொதுவா எல்லாருமே இரக்கமா இருக்கிறாங்களா? அதுவா? எல்லாமே நம்ம ஆவிக்குரிய ரீதியில தான் பார்த்துட்டு வரோம், சரியா? ஃபர்ஸ்ட் எளிமை, அப்புறம் துயரம், அதனால சாந்தம், அதுக்கப்புறம் பசி, இப்போ இரக்கம். என்ன தெரியுமா,
நானே பரிசுத்தம் இல்லாம முடியாம ஆண்டவர்கிட்ட நீதியின் மேல பசிதாகமா இருக்கிறதுனால இன்னொருத்தர் அந்த மாதிரி வந்து பசிதாகத்தோட இருக்கும்போது அவர் மேல நான் இரக்கமா இருக்கிறேன். அவரை நான் நியாயம் தீர்க்கல. யாரையுமே நியாயம் தீர்க்காம இரக்கமாக இருக்கிறேன் சக விசுவாசியினிடம். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஆவியில எளிமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை, துயரமும் இல்லை, பசி எனக்கு இல்லை. இப்போ சர்ச்சில் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஏதோ பண்ணிட்டான் ஒரு வாலிப பையன், உடனே எனக்கு என்னுடைய சுய நீதியினால எனக்கு பயங்கரமாக எரிச்சல் வந்து, எனக்கு அப்பவே தெரியும்டா அந்த பொண்ணுக்கிட்ட எஸ்எம்எஸ் அனுப்பும் போதே தெரியும் ஏதோ கசமுசா நடக்க போகுதுன்னு. கேவலமால எப்படா இந்த பரிசுத்தமான ஒரு இடத்துல இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, கெட் அவுட் அப்படின்னு ஈஸியா நான் சொல்லிடுவேன். எப்படிதான் இந்த மாதிரிலாம் வாழ்றாங்களோப்பா, நம்மளாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படியோ ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படிதான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கேவலமா இல்லை இவங்களுக்கு, ஏட்டா உனக்கு எப்படா நீ ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர போற அப்படின்னு சர்வ சாதாரணமா நம்ம சகோதரியோ நம்ம பிள்ளைங்களையோ கூட நம்ம சொல்லிடுவோம். ஆனா நான் ஆவியில எளிமையா இருந்து துயரப்பட்டு சாந்த குணமா இருந்து நானே பசியில் இருக்கும்போது ஒருத்தன் விழும்போது அவனை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். வாப்பா வா, நானும் பிச்சை தான் எடுத்துக்கிறேன், ஒன்னா சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் வா. ஆண்டவரே பசியாரு, நீதி மேலே பசிங்க, உங்கள் மேலே பசியாக இருக்கு, ஆவிக்குரிய பசி எனக்கும் இருக்குது, என்ன மாதிரி தான் இவனும், நாங்கள் 2 பேருமே களவாணி பயிலுக்கு தான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லை, ஓகே, நம்ம பிள்ளைங்களெல்லாம் கட்டி கொடுத்துருவோம், எல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா இன்னொரு வீட்டில் ஏதோ ஒரு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தோணுது, டிவோர்ஸ் ஆமே எப்படி தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களோ, நாங்கள்லாம் 30 வருஷம் 50 வருஷம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போனோம், கேவலமாக இருக்குது, நீ அவட்டில் பேசுகிறத டிவோர்ஸ் ஆகிடுச்சு கேவலம். ஈஸியாக நம்ம அவங்கள நியாயம் தீர்த்துடுறோம். ஆனால் இதே நம்ம வீட்டில் ஒரு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்கள பார்க்குற பார்வையே மாறிடுது. விடுப்பா, நம்ம வீட்டில் இல்லையா அந்த மாதிரி, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, யாருக்கு தெரியும், அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணுவோம். எப்படி என்னுடைய எண்ணம் மாறுது பாருங்க. கேவலமாக அவங்கள பார்க்கறத விட்டுட்டு அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன். ஏன்னா நானே கேவலம், என் குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்கு. அதனால அடுத்தவங்க விழும்போது நான் சிரிக்காம அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதுதான் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இரக்கம் சக மனுஷனை, அவன் வந்து அன்பிலீவராக கூட இருந்துட்டு போட்டுமே, அவனை பார்த்து ஐயோ எப்படி தான் இந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்களோப்பா அப்படி இல்லாமல் ஆண்டவர் அவங்க மனக்கண்ணை திறக்கணும், எனக்கு திறந்த மாதிரி அவங்க மனக்கண்ணை திறக்கணும், அறியாமையில் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு அந்த இரக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் காஸ்பல் சொல்கிற விதமே மாறிடும். அன்பாக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நமக்கே கொடுக்கப்பட்டது பிச்சை தானே, நம்மளே கையேந்தி தானே இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. அதனால் அடுத்தவங்களை கேவலமாக பார்க்க மாட்டோம். ஓகே, யாரையுமே இனிமேல் பார்த்து கேவலமாக வேஸ்ட் அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளே வேஸ்ட் தான், காட்ஸ் கிரேஸில் தான் நம்ம நிற்கிறோம். ஓகே, அடுத்து எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன அர்த்தம் இதுலன்னா, ஆண்டவரே கிம்மி எ சிங்கிள் ஹார்ட், ஒரே மனசை கொடுங்க எனக்கு, உங்களை மட்டும் நோக்கி பார்க்குற மனசு. அதுதான், ஏன்னா அவரை மட்டும் நோக்கி பார்த்தா தான் நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கும். மனுஷனுக்கு இதயத்தில் பல அப்படியே கம்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துட்டோம்னா நம்ம இதயம் சுத்தமாக இருக்காது. ஆண்டவரே உங்களை மட்டும் பார்க்குற ஒரு இதயம் எனக்கு வேணும், அப்போனா நீங்கள் பாக்கியவான். அடுத்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன இது சமாதானம்? உங்க தெருவில் தண்ணி லாரி வருது, உடனே இந்த பக்கம் ஒரு 25 குடம், அந்த பக்கம் ஒரு 25 குடம், ஒரு பயங்கரமான சண்டை. என் குடத்தை நான் தான் முதல்ல, நீ என்ன பெரிய வேலை, நான் தான் முதல்ல வச்ச, பயங்கரமா சண்டை நடக்கு. உடனே நீங்க போறீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மா உங்க குடத்தை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைங்க ப்ளீஸ். மா சமாதானம் முக்கியம் ப்ளீஸ். மா உங்க குடத்தை கொஞ்சம் பின்னாடி தள்ளி. மா நம்ம குடத்தை வை. அதுவா
இல்ல ரோட்ல யாரோ 2 பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நீங்க போய் ஸ்டாப் ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, சமாதானம் பண்றவங்க பாக்கியவான் வசனத்தில் இருக்கு, ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த குவார்டர் என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். அதுவா இல்ல. ஒரு கிறிஸ்தவன் ஆர்குமெண்டேட்டிவா இருக்கக்கூடாது, டிபேட் பண்றவனா இருக்கக்கூடாது, அதாவது தமிழ்ல தர்க்கம் பண்றவனா இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி, எதுக்கு எடுத்தாலும் ரிபெல் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சமாதானம் பண்றவங்க தான் பாக்கியவான்கள். ஓகே ஓகே. குவிஸ் கொஸ்டின். அந்த சைடு நான் எதுவுமே கேட்கவே இல்லை. ஒரு அழகான வசனம் இருக்கிறது, என்னன்னா, எப்பா கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரும் கூடயும் சமாதானமா இருங்கப்பா அப்படின்னு ஒரு வசனம் எங்க இருக்கு? பாஸ்டருடைய கட்டுப்பாட்டுனால அப்படியே கட்டுப்படுத்திட்டு நான் நிற்கிறேன், இல்லாட்டி வந்திருப்பேன் கீழே. எங்கம்மா இருக்கு? ரோமர்ல கரெக்டா? கூடுமானால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கூடயும் சமாதானமா இருங்க ப்ளீஸ். ரோமர் கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் ஆஹா வெரி குட். ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா முடியும்னா சமாதானமாக இருங்கள். அப்படி நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான். ஓகே. அடுத்து எப்படி பாக்கியவானா இருக்கலாம்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க பாக்கியவான். என்ன அர்த்தம் இது? இதே ரோட்ல எடுத்துப்போம், பயங்கரமான ஏதோ ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் 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 எங்கள் உரிமைகளுக்காக போராடுவோம் போராடுவோம் அரசே வாட் எவர். உடனே நீங்களும் போய் சேர்ந்துடுறீங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க பாக்கியவான், வாப்பா நம்மளும் போய் அப்படியே போய் போராட்டத்தில் கலந்துக்கோ. உடனே போலீஸ் வந்து அடிக்கிறாங்க, டபால் டபால் பயங்கரமா அடிக்கிறாங்க. உடனே நீதி நிமித்தம் துன்பப்படுற பாக்கியவான், அடிங்க போலீஸ்கார் ப்ளீஸ், அடிங்க போலீஸ்கார் அடிங்க போலீஸ்கார். அதுவா? நீங்கள் கிறிஸ்தவர் என்ற காரணத்தினால் உங்களை இந்த சமுதாயம் விலக்கினால் நீங்கள் பாக்கியவான். நீங்க கிறிஸ்டியன் அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ரமோஷன் கட் பண்ணாங்கன்னா நீங்க பாக்கியவான், அந்த ப்ரமோஷன் தேவையே இல்லை. ஓகே, நீங்க கிறிஸ்டியன், நீங்க சுவிசேஷத்தை சொன்னதுக்காக உங்களுக்கு அடி விழுதா, அப்போ நீங்க பாக்கியவான். நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடந்ததுனால உங்க காலேஜில் உங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்களா, அப்போ நீங்க பாக்கியவான். நீங்க கிறிஸ்டியன் அப்படின்றனால உங்க நெய்பர்ஹுட்ல நீங்க இருக்கிற வீடு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தள்ளி வச்சிட்டாங்களா, அப்போ நீங்க பாக்கியவான். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்க அடி வாங்கினீங்கன்னா, திட்டு வாங்கினீங்கன்னா, உங்களை ஒதுக்கி வச்சாங்கன்னா, அப்போ நீங்க பாக்கியவான். சும்மா 1000 போராட்டம் நடக்குது தெருவில், அதுலலாம் போய் நின்றுட்டு போராடி அங்க அடி வாங்கினா நீங்க பாக்கியவான் கிடையாது. ஏன்னா அது உலக நீதி, ஆனா இது தேவ நீதி. ஓகே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்க பாக்கியவான். ஓகே, இந்த 10 வசனத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? கரெக்ட், யாரோ சொன்னாங்க பியாட்டிடியூட்ஸ். ஓகே, இதுதான் மலை பிரசங்கம்னு சொல்றாங்கல்ல. மலை பிரசங்கம் எதுக்கு சொல்றாங்க? மலையிலிருந்து பண்ணாரா இதை? ஆமா, மலையிலிருந்து தான் பண்ணாரு. இதே பிரசங்கம் லூக்கால கூட இருக்கு, அதுக்கு பேர் என்னது? சர்மன் ஆன் தி பிளெயின். ஓகே, சமவெளி பிரசங்கம். இந்த இடத்துல ஆண்டவர் மொத எடுத்த உடனே சொல்றாரு, எப்பா நீங்களாம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கூட சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம், எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். போலாமா? அடுத்து மத்தேயு 24:46. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். சூப்பர், நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம எல்லாருமே அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், எப்படா ஆண்டவர் வருவாரு, இந்த கேவலமான உலகத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை, நிம்மதியா போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். அடுத்து ஐயா, சின்ன பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ஐயா, ப்ளீஸ் ஐயா. நீங்க படிக்காத வசனம் இல்லை, பிள்ளைங்களுக்கு ப்ளீஸ். லூக்கா
11:28. யார் வாசி? இந்த பக்கத்துல இருந்து சின்ன பிள்ளைங்க யாருமே வாசிக்கலையே, வாலிப பசங்க கூட பரவாயில்ல. லூக்கா 11:28 யார் வாசிக்கிறீங்க? இந்த சைடு யாருமா? அங்க சரி, ஓகே, வாசிங்க வாசிங்க. நெக்ஸ்ட் அங்க போவோம். சூப்பர், நல்லா கவனிங்க. இப்போ இங்க ஒரு விஷயம் இருக்கு, இது பேக்ரவுண்டை நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டம் இருக்கு. அதுல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிருக்கிறார். திடீர்னு ஒரு அம்மா எந்திரிச்சு, ஐயா உன்னை பெத்த மவராசி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தால், இயேசு கிறிஸ்து பதிலாக நான் இருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். மா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஊழியம் பண்ணுறேன்னு உங்களுக்காச்சும் தெரிஞ்சிச்சே, ரொம்ப சந்தோஷமா. உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்துமே கொடுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே நான் என் பக்கமா இழுத்திருப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அம்மா எந்திரிச்சு உன்னை பெத்த மவராசி நல்லா இருக்கணும்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? அடைச்ச கம்முனு உட்காரு, வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படி, அவ்வளவுதான். நீ என்ன புகழ்ந்து பேச தேவையில்லை, நான் ஓஹோ ஆஹா சூப்பர்னு சொல்ல தேவையில்லை. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டார். நல்லா கவனிங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லாஸ்ட் பர்சன் இன் தி எர்த் டு பிகம் சென்டிமெண்டல். அவர்கிட்ட சென்டிமெண்ட் ஆகாது. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, நல்லா கவனிங்க, உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? ஒபீடியன்ஸ். அவ்வளவுதான். கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்கம்மா, போதும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்க சோப் போட முடியாது ஆண்டவருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோட எழும்பினார் இல்லையா? உடனே அந்த கல்லறை பக்கத்தில் யார் வெயிட்டிங்கு? இப்போ மரியாள் வெயிட்டிங். ஓகே, மரியாள் வெயிட் பண்றாங்க. என்னடா இது, ஆண்டவருடைய சரீரத்தை காணுமே அப்படின்னு ஆபூன்னு திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பின்னாடி நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. தோட்டக்காரன் நினைச்சிட்டு, ஐயா இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு? மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவளுக்கு கண்ணு திறக்கப்படும். ஆஹா, இயேசு கிறிஸ்து தான் இது அப்படின்னு சொல்லி ரபூனி அப்படின்னு கத்துறார். ஓகே, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பதிலா நான் இருந்திருந்தால் நான் என்ன பண்ணிருப்பேன்? கண்ணா இங்க வா, ஓடி வா, இதான். ஓகே, டக்குன்னு ஓடி ஜம்ப். இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இவர் தான் மரியாள் அப்படின்னு வச்சு. ஓகே, கண்ணா நீங்கள் என்ன பண்ணணும், என் காலை அப்படி பிடிச்சிக்கணும் இங்கே. ஓகேவா, பிடிச்சிக்கோங்க சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. ஓகே, மரியாள் இவங்க தான் என் காலை பிடிச்சிட்டாங்க. ஓகே, நான் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பதிலாக நான் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்? மரியாள், என்னம்மா செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? வந்துட்டேன்ப்பா, உயிரோட திரும்பி வந்துட்டேன். அப்புறம் தலைக்கு என்ன வைக்கிறது இல்லையாப்பா, என் காஞ்சி போயிருக்கு, அழாத கண்ணா, நான் வந்துட்டேன், சரியா? நம்ம 2 பேரும் அப்படியே ஜாகிங் போலாமா? தேங்க்யூ. நான் இப்படி சொல்லி இருப்பேன். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா பண்ணாரு? மரியாள் வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே காலை கப்புன்னு பிடிச்சவன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அடைச்ச காலை பிடிச்சிக்கிட்டு, விடுமா, போய் முதல்ல பீட்டர் கிட்ட போய் சொல்லு, நான் உயிரோடு வந்து விட்டேன், அவங்களுக்கு முன்னாடி நான் போறேன் பார் அப்படின்னு சொல்லு. ஒரு பயங்கரமான ஒரு பயங்கர சென்டிமெண்டல் இமோஷனல் சீன் அது அந்த இடத்துல. அப்போ கூட ஆண்டவர், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உன்னோட கண்ணீர்லாம் எனக்கு நீ சிந்த வேணாம், இமோஷனல் ஆகாத, சென்டிமெண்டல் ஆகாத, ஏமா ரொம்ப சிம்பிள், கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படி, அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. என்னெல்லாம் குரங்கு சேட்டை நம்ம பண்றோம் ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு புக் எடுத்து வச்சுக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம், எங்களை உண்டாக்கியவரே ஸ்தோத்திரம், எங்களை படைத்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரபலி 1000 2000 3000 4000. என்ன ஆண்டவர் இதையா எதிர்பார்க்கிறார்? என்ன நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறாரா? ஒரு தகப்பன் தன்னோட பிள்ளை கிட்ட இதையா எதிர்பார்க்கிறார்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆபீஸ் முடிச்சுட்டு வரீங்க, ஓகே, ரொம்ப டயர்டா வரீங்க ஆபீஸ் முடிச்சுட்டு. உடனே உங்க பிள்ளைங்க வராங்க, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்க பிள்ளைங்க வந்து உங்களை கட்டி பிடிக்கணும்,
ஒரு முத்தம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த நாள் ஃபுல்லாக பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருந்திருக்கணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கணும், வந்து படிச்சிருக்கணும், நல்லா விளையாடி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆஃபீஸுக்குள்ள இருந்து முடிச்சு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோடனே உங்கள் பிள்ளைங்க வேலை முடிந்து வீடு திரும்பும் தந்தையே வருக, அலுப்பாக இருக்கிறதா அமருக, உங்களுக்காக நாங்கள் இதையெல்லாம் வைத்திருக்கிறோம் வருக, பாக்கெட் மணி தருக. கொஞ்சம் அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. டேய் கோட்டை பிடிச்சிருச்சாடா, என்னடா காலையில போகும்போது நல்லா தானடா இருந்த. இப்படிதான் இருக்கும் நீங்க தோத்திர பலி படிச்சீங்கன்னா. புரியுதா? என்ன பண்ணிட்டோம் நம்ம? அழகான ஒரு உறவை ஏதாவது செஞ்சு ஒரு மதமாக மாற்றி ஏதாவது ப்ராசஸ் பண்ணி இவரை கவரலாமா? இதெல்லாம் தேவையில்லைமா. ஓகே, உண்மையாவே நல்லவரே நன்றி அப்பா, அது பர்ஃபெக்ட்லி ஓகே. மனசுல இருந்து வந்து தகப்பனே அது வேற, அது வேற, இது வேற. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மை, உண்மை எதிர்பார்க்கிறாரு. அவர்கிட்ட அவருக்கு கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறார், அவ்வளவுதான். ஏன் தேவையில்லாம என்னெல்லாமோ செய்றீங்க? ப்ளீஸ் ஸ்தோத்திரம் சொல்லு, சீக்கிரமா ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்ன இதெல்லாம்? யார் கண்டுபிடிச்சா? எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம்? அடுத்து எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம், அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கோம். கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம். அடுத்து லூக்கா 14:14. அந்த அந்த ரோல்ல தான் நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறோம். 14:14. சூப்பர். அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொடுக்க முடியாதவர்களுக்கு, திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அப்போ நீங்க பாக்கியவான், அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நல்லா கவனிங்க. ஏமாத்துறவங்க இருக்காங்க, அங்க ஏமாந்துடாதீங்க. ஆனா உண்மையாவே ஒரு குடும்பத்தில் ஒரு தேவை இருக்கு, உங்களுக்கு அந்த குடும்பத்தை தெரியும், நீங்க அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா அது தப்பு. அவங்களால திருப்பி கொடுக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் போய் கொடுங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? அவங்களால உனக்கு திருப்பி கொடுக்க முடியாதுப்பா, ஆனா நீ போய் கொடுத்தனா நீ பாக்கியவான், உனக்கு நான் தரேன் அப்படின்ட்டார். ஓகே, முக்கியமா ஒரு திருச்சபையில் நம்ம இருக்கிறோம், பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி இது. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கா, நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்கா, நீங்க நல்லா இருக்கிறீங்க. திருச்சபையில் ஏதோ ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தருக்கு வேலை இல்லை அப்படின்னா நீங்க தான் இனிஷியேட்டிவ் எடுத்து போய் இந்த மாதம் மளிகை சாமான் நாங்கள் பார்த்துக்குறோங்க, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி போய் இறங்கி ஹெல்ப் பண்ணும். அதுதான் உண்மையான கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். நம்ம ஃபெலோஷிப்னாலே உடனே என்ன ஞாபகம் வருது நம்மளுக்கு? வாங்க ஃபெலோஷிப் ஐக்கியமாக இருக்கலாம் வாங்க. யாருக்காவது தேவைன்னா சில பேர், எல்லாருமே இல்லை சார், பயந்து ஓடுறோம். ஏன் நம்மள அவன் ஏதாவது கேட்ட போட, வா போகலாம், எங்களுக்கே ஒன்றும் இல்லைங்க, ஸ்தோத்திரம், நான் ஜெபம் பண்ணிக்கிறேங்க. அப்படியோங்க நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்காக வெறும் பேச்சு தான், வெறும் செயல் ஒண்ணுமே இல்லை. நம்ம சர்ச்சில் உங்க சொந்த சகோதரன் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறான், அவனுக்கே தேவை இருக்கு, அவனுக்கே நீங்க கொடுக்கல. போயிட்டாரு சுனாமி நிதி, பிரைம் மினிஸ்டர் நிதி கொடுக்கறதுக்கு, பிரதம மந்திரி அவர்களே நான் 1000 ரூபாய் அனுப்புகிறேன் சொல்லிட்டு இதை 10,000 பேர்கிட்ட சொல்றது. கூட இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க மேன். அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான், முடியாது அவனால. அதான் ஆண்டவர் கொடுக்குறாரு, வட்டியும் முதலமா சேர்த்து கொடுப்பாரியா, கொடுங்க. இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க பாக்கியம், பிளஸ்ஸிங்கா ஆசீர்வாதமா இருக்கணுமா? நீங்க
இந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு பாருங்க. சர்ச்சில் ஏழை விதவைகள் இருப்பாங்க, முடியாதவங்க இருப்பாங்க. இது வரையும் இப்படி போன நீங்கள் இப்படி இனிமேல் போங்க, கொஞ்சம் பாருங்கள் என்ன நடக்குது, யார் கஷ்டத்தில் இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் செய்யுங்க. அப்போனா நீங்கள் பிளெஸ்ஸட். ஓகே, அடுத்து எப்படி நம்ம பிளெஸ்ஸடாக இருக்கலாம்? யோவான் 20:29, John 20:29. யார் பாய்ஸ் வாசிக்கிறது? இந்த பக்கம் யாராவது பாய்ஸ்? ம் ம் சூப்பர். ஓகே, அன்பானவர்களே, காணாமல் தேவனை பார்க்காமல் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். நான் இதுவரை இயேசு கிறிஸ்துவ நேராக பார்த்ததில்லை. யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கே நான் பார்க்கலப்பா. சில பேர் பார்த்தேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மை என்ன தெரியுமா? தேவனை யாரும் பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. அதரிசனமான ஆண்டவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன். அவரை யாரும் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி இப்போ இருக்கிற மாடர்ன் ஊழியக்காரங்க யாரா இருந்தாலும் ஆண்டவரை நேரடியாக பார்த்தது கிடையாது, பார்க்க முடியாது. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? மோசையோட முகமுகமா பேசின வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? பாஸ், முகமுகமா பேசினார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது அந்த பேச்சு வாக்கில் பழைய ஏற்பாட்டில் சொல்றது. முகமுகமா பேசினாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு க்ளோஸ். அப்படி இப்போ நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன்னா தனியா நீதியின் வலது கரம்னு ஒன்று இருக்கு ஆண்டவருக்கு? அப்படி கிடையாது. பூமி அந்த பாதப்படினா அவ்வளோ பெரிய காலா ஆண்டவருக்கு? அப்படி கிடையாது. தப்பா புரிஞ்சுக்க. அதே வசனத்தில் முகமுகமா பேசுறேன்னு சொன்ன பக்கத்து வசனத்திலேயே இருக்க, நீ என்னை பார்த்துட்டு உயிரோட இருக்க முடியாதுன்னு. முகமுகமா பேசினார்னா அவ்வளவு க்ளோஸ். இப்போ உதாரணத்துக்கு நானும் பாஸ்டரும் தாயா பிள்ளையா பழகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உடனே பாஸ்டரை பார்த்து ஹலோ மம்மி அப்படின்னு அப்படி இல்லை, உடனே அவரு ஹலோ பாப்பா, அது இல்லை அர்த்தம். தாயா பிள்ளையா பழகுறாங்கன்னா என்ன அர்த்தமா? அவ்வளவு க்ளோஸ், நெருக்கமா பழகுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் இங்கேயும் நம்ம எடுத்துக்கணும். முகமுகமா பேசுறேன் பார்க்குறேன் அப்படின்னா அவ்வளவு க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் பா அவங்க ரெண்டு பேரும். புரியுதா? ஆண்டவரை இதுவரை யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொல்றவங்க அது பொய், இல்லைன்னா அவங்களே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை? வசனத்தின் மூலமாக. பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் மனம் திரும்பி வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது. நம்மளாம் எப்படி விசுவாசியானோம்? வசனத்தை கேட்டு. சத்தியம், காஸ்பல் தான் நம்மளை காப்பாற்றும். தனியா ஏதோ ஒரு பார்க்க நம்ம யாரையுமே பார்க்கல, ஏதோ விஷன்ல ஆண்டவரை பார்க்கல, வசனத்தை கேட்டு ஆண்டவரை நாம் விசுவாசிச்சோம். அப்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க பாக்கியவான். ஏன்னா தோமாவை ஆண்டவர் பாராட்டல. ஏன்னா அவன் பார்த்துட்டு விசுவாசிச்சான். அதனால ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ பார்த்துட்டு நம்பின, இது ரொம்ப ஈஸி. ஆனா பார்க்காம என் சத்தியத்தை கேட்டு நம்புறாங்க பாரு, அவங்க பாக்கியவான். ஓகே, அடுத்து எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது கூட. அப்போஸ்தலர் 20:35. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35. யாருமா ஸ்கூல் படிக்கிற பிள்ளை? யாரு அது வாசிச்சது? சிஸ்டர் வாசிங். ஓகே ஓகே, வாசிங். சூப்பர், நன்றி. ஓகே, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனத்தை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அன்பான தேவ ஜனமே, வசனம் என்ன சொல்லுது? இப்படி நிக்காதீங்க, இப்படி நில்லுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. முக்கியமா அன்பான சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்றது, கல்யாணமான சகோதரிகள், கல்யாணம் ஆக போற சகோதரிகள், இப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கிற சகோதரிகள்,
உங்களுக்கு அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களால் ஆன நகையை போட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி போயிட்டீங்களா? போயிருங்க, போய் தொலைங்க. தயவு செய்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி அம்மா அப்பா கிட்ட இருந்து மா 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 பைக்கில் போறாருமா கஷ்டமா இருக்குமா, மா கார், மா. உண்மையாகவே இந்த இந்த கை நீட்டி கேட்கறது இருக்கு பாருங்க, ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர் அது. எப்போ பார்த்தாலும் தாத்தா 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 தாத்தா. பாப்பா கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு, போயிருங்க. இன்னமும் அம்மா அப்பா வீட்டிலேருந்து மல்லித்தூள், மசால் தூள், இந்த தூள், அந்த தூள், காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் ஆட்டப்பெட்டியில் வச்சு ரகசியமாக கொடுத்து அனுப்புகிறாங்க. கொடுங்க அம்மா, கொடுங்க 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 கொடுங்க. கல்யாணம் போறீங்களா? போயிருங்க, திருப்பி வரீங்க. மா உங்களை கவனிச்சு அது மட்டும் உங்களை வளர்த்து ஆளாக்குனது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் பிள்ளைய வேற வளர்த்து அதை பராமரித்து அனுப்பணும். நீங்கள் போறீங்க, வாசலை தாழல, அதுக்குள்ள தங்கச்சி வந்துட்டாமா, நீ வாமா அடுத்து வா. அம்மா அப்பாவோட ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி கடைசி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க. ஏன் ரிட்டையர் ஆயிட்டாரு, இன்னுமா ஏன் தொல்லை பண்றீங்க அவரை? சகோதரிகள் இந்த மாதிரினா சகோதரர்கள் வேற மாதிரி டைப்பு. அப்பா எப்போதான் மேலே போவார்? ஆண்டவரே, அப்பா மகிமை அடையும்படியாக ஸ்தோத்திரம், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். சீக்கிரமா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். ஏன் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஏதோ ஏதோ முடிஞ்சதை படிக்க வச்சாங்க, 10ஓ 12ஓ காலேஜோ ஏதோ படிச்சு முடிச்சியா, வேலைக்கு போங்க ப்ளீஸ். ஏதோ ஒரு வேலை, 5000 10,000 ஏதோ ஒன்று போய் சம்பாதிங்க, அம்மா அப்பாவுக்கு திருப்பி செய்யுங்க. சில பேர் படித்து முடிச்சுட்டு 4 கழுத வயசு, 5 கழுத வயசு, 6 கழுத வயசு, கழுத எருமை என்னெல்லாம் வயசு ஆயிடுச்சு, இன்னமும் ஒரே ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு கையில் ரிமோட்டை பிடிச்சிக்கிட்டு மா மா குழம்பு, மா சோறு, மா அதை கொண்டாமா, மா இதை கொண்டாமா. சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படி பாஸ்? போய் வேலை செய்யுங்க பாஸ், வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது செய்யுங்க. திருப்பி எப்பா பார்த்தாலும் குடு குடு குடு, நான் பிஸ்னஸ் பண்ணோம், எனக்கு காசு கொடு, நான் கடை வைக்கணும், கொடு, இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை என்ன. நீதிமொழிகள் ரொம்ப அழகான வசனம் ஒன்று இருக்கு. அதுவும் அந்த வசனத்தை எழுதின முறை அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதிருக்காங்க தெரியுமா? அட்டை பூச்சிக்கு 2 குமாரத்திகள் டேஷ் டேஷ் தா தா. அதுவும் பாருங்களேன், அட்டை பூச்சின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன்னா அது உறிஞ்சும் அப்படியே. The leech has 2 daughters, give. எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே குடு 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 குடு. கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஏன் தெரியுமா கிறிஸ்மஸ் தாத்தான்னு பேர் வச்சாங்க? கிறிஸ்மஸ் தா 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 தா, கிறிஸ்மஸ் தா தா தா. எதை பண்றோமோ இல்லையோ பிச்சை நல்லா எடுப்போம் நம்ம. தமிழ் இலக்கியம் நீங்கள் எல்லாருமே நிறையா படிச்சுப்பீங்க. நம்ம தமிழ்நாடு சென்னையில் தானே இருக்கிறோம். யாருக்கு இது யாருக்கு தெரியும்னு பார்க்கலாம். என இறத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. என்ன அர்த்தம்? பிரதர் இதுவரையும் கரெக்டாக பேசிட்டு இருந்தீங்க தமிழில், ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு பாஷையில் பேசி எங்களை கேள்வி கேட்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. என இறத்தல் இழிந்தன்று அப்படின்னா குடு அப்படின்னு கேட்கறது கேவலம். ஏன் என்றால் அதனினும் இழிந்தன்று, கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட கேவலம். கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று அப்படின்னா அர்த்தம் இந்தாங்க அப்படின்னு கொடுக்கறது உயர்ந்த குடம். கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தது. ஆஹா வேண்டாம்
அந்த வார்த்தை நம்ம டிக்ஷனரியிலேயே இல்லைங்க. வேண்டாம், போதும், வேணாம் என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? கொடுங்க ஆண்டவரே கொடுங்க, கூரையை பிச்சுக்கிட்டு கொடுங்க, ஜன்னலை பிச்சுட்டு கொடுங்க, கதவை பிச்சுட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் கார்பெண்டரி வேலை யார் மேன் பண்றது? கொடுங்க கொடுங்க கொடுங்க. அப்படியே குலுக்கி, அப்படியே அமுக்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழ தக்கதாக நெய்யா போலி நான் வலிக்கு விழணும். அப்படியே கொடுங்க ஆண்டவரே, நிறைய கொடுங்க, ஆசீர்வதி பண்றேன். ஸ்தோத்திரமாப்பா. தா 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 குடு 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 சேர்த்து வச்சுக்கிட்ட. ஆனா வசனம் என்ன சொல்லுது? வாங்குகிறதை பார்க்கிலும் முதல்ல நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? நோ, தேங்க்யூ, தேங்க்யூ, போதும் போதும், தேங்க்யூ. அந்த கேரக்டர்லாம் இப்ப இல்ல யாருக்கிட்டையுமே. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம். பாக்கியம். இதெல்லாம் சுவிசேஷ புத்தகத்தில் அப்போஸ்தலர் நம்ம படித்தோம். இப்போ நிருபங்களில் இதை பற்றி என்ன பண்ணுது? பிளெஸ்ஸிங் பற்றி. கலாத்தியர் 4:14-15. இன்னொரு மேக்ஸிமம் 5 minutes தான். ஓகே, முடிச்சிடலாம். கலாத்தியர் 4:14-15 நானே வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? இது என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய உண்மையான ஊழியக்காரங்களை அழைத்து அவர்களுடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பாக்கியவான். உண்மையான சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பாக்கியவான். அடுத்து, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். யாக்கோபு 1:12 வாசிக்க தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்து, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செஞ்சீங்கன்னா நீங்க பாக்கியவான். 1 பேதுரு 3:9. 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செய்திருந்தாலும் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள என்ன பண்ண போறோம்? ஆசீர்வதிக்க போறோம். நல்லா இருக்கட்டும். ஓகே பிரதர், நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க பிரதர். அவங்க பண்ணது பச்சை துரோகம் பிரதர். என் குடும்பத்துக்கு விரோதமா எவ்வளவு பண்ணாங்க பிரதர், உங்களுக்கு தெரியுமா பிரதர்? ஒரு வகையில் பார்த்தால் நாமும் துரோகிகள் தான். நீங்களாவது உங்களுக்கு விரோதமா ஒரு மனுஷன் தான் பண்ண, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாவே பாவம் பண்றோம். ஆவியானவர் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தும் எவ்வளவு தப்பு பண்றோம், எவ்வளவு அசிங்கம் பண்றோம். அது என்ன தப்பா? அதனால உங்களுடைய எதிரி தாகமா இருந்தா என்ன பண்ணணும்? நீங்க தண்ணீர் கொடுக்க வேண்டும். பசியா இருந்தால் சாப்பாடு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அவங்களை ஆசீர்வதிச்சு விட்டுருங்க. ஓகே, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பாக்கியவான். அடுத்து, வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிச்சாலே நீங்க பாக்கியவான். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனம் படிக்க தேவையில்லை. இந்த புத்தகத்தை வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் எல்லாம் எழுதி கை கொள்கிறவன் எல்லாருமே பாக்கியவான் என்று வசனம் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மை ஏற்கனவே சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 முக்கியமான வசனம். எடுங்க பாப்போம், நானே வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சூப்பர். ஓகே, ஆண்டவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால தயவு செய்து எப்பயாவது ஒரு வாட்டி ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க அவங்களை ஆசீர்வதிங்க சொன்னா தப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி 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 ஆண்டவரே, அப்படியே இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதி. எப்போ பார்த்தாலும் கேட்டுனே இருக்காதீங்க, சின்ன குழந்தை மாதிரி. ஓகே, ஏன்னா ஏற்கனவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஆண்டவரை தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், கர்நாடகாவை ஆசீர்வதியும், பஞ்சாபை ஆசீர்வதியும்,
கேரளாவை ஆசீர்வதியும், ஆந்திராவை ஆசீர்வதியும், இந்தியாவை ஆசீர்வதியும், நமது இந்தியாவுக்கு ஆசீர்வதி ஆண்டவரை, எங்க நாட்டை எப்படி ஆசீர்வதிப்பாரு? அம்பிட்டு பயிலும் களவாணி பயிலுவ, திருட்டு பயிலும், ஒருத்தருமே மனம் திரும்பல, எப்படி ஆசீர்வதிப்பாரு? யாருமே மனம் திரும்பலையா? 150 கோடி பேர்ல எத்தனை பேர் ஆண்டவரை அறிஞ்சவன்? 20 கோடி 30 கோடி இருக்குமா மேக்சிமம். இன்னும் இருக்கிற 100 கோடி பேர் ஆண்டவரை அறியாம எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? அதனால தயவு செய்து இந்தியாவை ஆசீர்வதியும், கர்நாடகா ஆசீர்வதியும், தமிழ்நாடு ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணீங்க வேஸ்ட். ஆண்டவரே எங்க நாடு மனம் திரும்பணும், ஆண்டவரே உங்களை அறிஞ்சுக்கணும், தமிழ்நாடு மனம் திரும்பணும், அப்படி ஜெபம் பண்ணுங்க. இவர் போயிட்டாரு உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு, எவனுமே மனம் திரும்பலமா? இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் பவுல் எழுதுறாருல, பவுல், பேதுரு, யோவான்லாம் எழுதுறாங்க இல்லையா, அதெல்லாம் படித்து பாருங்க. கடைசி சில வசனங்களை படித்து பாருங்க. ஒவ்வொரு லெட்டர்லையும் எந்த இடத்துலையுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி முடிக்கவே இல்லை அவங்க லெட்டரை. போய் படிச்சு பாருங்க. உண்மையாக நானே படித்து ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது எங்கேயுமே காட் பிளஸ் யூ இல்லவே இல்லை. கர்த்தருடைய கிருபை உங்க கூட இருக்கட்டும், எப்பா ஜாக்கிரதை, எப்பா விக்கிரக ஆராதனை ஜாக்கிரதை பார்த்து, எப்பா நீ ஜாக்கிரதை, ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கு, எப்பா ஜாக்கிரதை 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 ஜாக்கிரதை, இப்படின்னு தான் முடிச்சாங்க லெட்டரை. நானும் அப்படியே முடிச்சிடுறேன், ஜாக்கிரதை. நினைக்கலாம் ஒரு பாட்டை பாடி நம்ம முடிக்க போகிறோம். உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமான பணமோ நகையோ சொத்து பத்தோ செல்வமோ ஆசீர்வாதம் என்று தவறாக கணக்கு போட்டு விடாதீர்கள். கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாக நடந்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இது எல்லாத்துக்கும் தாண்டி மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து. அவரே நம்ம கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள இருக்கிறார். அதை விட ஒரு மிகச்சிறந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஒன்றே ஒன்று தான், வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சா? தேவன் தந்த சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். யார் அந்த ஈவு? இயேசு கிறிஸ்து. அவரே நமக்குள்ள இருக்கார். மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் யாரு? நம்ம தான். ஆவியானவரே நமக்குள்ள இருக்கிறாரு. ஓகே, சி போலாமா? சி கிளாப்ஸ் தபலா, கிளாப்ஸ் தபலா போட்டுக்கணும். ஓகே, சி மேஜர்ல இருக்காங்க. மிகப்பெரிய நம்முடைய மிகப்பெரிய சொத்து யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே நமக்குள்ள இருக்கிறார். அதை விட பெருசா எதுவுமே நமக்கு தேவையில்லை. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நாம் எதுவும் மேலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அதுல உங்க நோக்கத்தை இருந்தா எடுத்துருங்க அதுல இருந்து. ஆமா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.